கிறிஸ்மஸ் என்று சொன்னால் இந்த நாட்களிலே கொண்டாட்டம். கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு கேக் என்று சொல்லுவார்கள், டெக்கரேஷன் சொல்லுவாங்க, பலூன்ஸ் இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசு. எனக்கு பரிசு வேணும், இன்றைக்கி எல்லாருக்கும் பரிசு கிடைக்கும். அந்த பரிசுக்காக தான் நம்ம இந்த நேரத்தில் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் மிக முக்கியமாக இருக்கிறோம். தேவன் கொடுத்ததான மிக மிக ஒரு முக்கியமான பரிசு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கின்ற இந்த வசனம் இந்த ஈவு என்று போட்டிருக்கிறது. ஈவு என்று சொன்னால் அது சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆங்கில வேதாகமத்தில் ஆம்பிளிஃபைட் பைல மிக அழகாக கிஃப்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அப்படி தான் சொல்லிக்கிறது. ஆனால் இன்எக்ஸ்பிரஸபிள், இன்இமேஜினபிள், இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் இந்த கிஃப்ட். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக, இந்த கிஃப்ட்டுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கிறிஸ்மஸ். அந்த கிறிஸ்மஸ் கிஃப்டை குறித்து நான் பின்னால் ஒரு கதை சொல்கிறேன். இந்த வேளையில் உங்களுக்கு எளிதாக கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வருகிறேன். உங்களுடைய மனதில் எளிதாக, மிகவும் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கூட அநேக வசனங்களெல்லாம் அழகாக நீங்கள் ஒப்பிச்சிங்க. அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தை ஒரு பிழை இல்லாதபடிக்கு அழகாக ஒப்பிச்சிங்க. இந்த வேளையில் கூட இந்த வசனம் தான் மிக முக்கியம். நான் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து 3:16 சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் காணக்கூடியதான 3:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு கிறிஸ்மஸை நேரடியாக அல்ல, ஒரு மறைமுகமான வகையிலே நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக யோவான் 3:16. இந்த உலகத்தினுடைய எல்லா சுவிசேஷகர்களாலும் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டதான ஒரு வார்த்தை யோவான் 3:16. பெரிய பில்லிகிராம் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா மிக அழகாக இந்த 3:16 தான் சொல்வாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அளிக்கும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்திலே தந்தருளினார். ஆமேன். இதுதான் முதலாவது 3:16. இந்த உலகத்தில் இந்த கிறிஸ்மஸ் வருகிறதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. அது என்னவென்று சொன்னால் தேவனுடைய பெரிதான ஒரு தியாகம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், தேவனுடைய தம்முடைய சொந்த செல்ல குமாரனை தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டிருந்தார். அவர் கிறிஸ்துவாக அவரோடு கூட இருந்தார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, பாவ நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, கொண்டாடுவதற்காக அல்ல, மிக மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் ஒரு முழுமையான புதிய சிருஷ்டியாக இருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்தில் தந்தருளினார். இதுதான் 3 காரியங்களிலே கிறிஸ்மஸ் என்று சொல்லக்கூடியதற்கான முதல் காரியம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதை கொஞ்சம் நான் ஸ்க்ரீனில் படிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இன்றைக்கு எந்த உலகத்திலே காணப்படுகிற எந்த விதமான மதத்திலேயோ மார்க்கத்திலேயோ காணப்பட முடியாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கடவுள் மனிதனாக மாற முடியாது. இன்னைக்கு என்ன பண்றாங்க? மனிதர்கள் கடவுளாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. பல அவதாரங்களை எடுத்துக்கொண்டிருக்காங்க. நான் தான் கடவுள் என்று சாமியார் வேடங்கள் போட்டுக்கொண்டு சாமியாராகவும் சாமியாரிணிகளாகவும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தான் தேவனே வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரனாக இந்த உலகத்திலே வந்தார். அது 3:16. இந்த 3:16 பார்க்கின்ற வேளையில் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த தேவன் ஏன் மாம்சத்திலே வெளிப்பட வேண்டும்? அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். தொடக்கத்தில் நாம் ஆதியாகமம் புத்தகத்துக்கு போவோம் சொன்னா, அங்கே தான் முதல் மனிதனாகிய ஆதாம் தான் பெற்று இருந்த அனுபவித்து கொண்டிருந்தான தேவனுடைய உறவை
அருமையான ஒரு ரட்சிப்பை அவன் இழந்து போனான். அந்த ஏதேன் தோட்டத்திலே அவனுக்கு இருந்ததான சுதந்திரம் மிக மிக ஒரு பெரியது. அந்த சுதந்திரத்தை தன்னுடைய இச்சையினாலே, கண்களின் இச்சையினாலே, பாவத்தினாலே அவன் இழந்து போனான். இழந்து போனதை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். தேவன் பல வழிகளிலே இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஒரு ரட்சிப்பையோ இல்லாவிட்டால் ஒரு மாற்று ஏற்பாட்டையோ செய்திருக்க முடியும். ஆனால் அது செய்ய முடியாத ஒரு காரியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், தேவனே விருப்பப்பட்டாலும் கூட தேவன் அந்த இழந்து போன உறவை அவரால் மீட்டுக்கொள்ள முடியாமல் இருந்தது. நான் எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், அவர் கடவுளே, தேவனே இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த மாம்ச சரீரத்தில் அவர் தம்முடைய பாடுகளையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அனுபவிக்க வேண்டும். ஒரு மனிதன் என்னென்ன காரியங்களில் இருக்கிறானோ அதற்கு மாற்று பரிகாரமாக மனிதனாக அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் எல்லா காரியங்களும் செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவன் தம்முடைய அந்த சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி ஒரு பாடல் பாடணும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே என்று பாடுவாங்க. ஆனால் அந்த சிங்காசனத்தை விட்டவராக அவர் கீழே பூமியிலே வந்து உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். நம்முடைய கொண்டாட்டங்களின் மத்தியிலே நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியம், இதை மறந்துவிடக்கூடாது. கடவுளாகி இருந்த தேவனே மாம்சத்தில் வெளிப்பட வேண்டியதாக இருந்தது. ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்களும் நானும் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கும் எனக்குமாக அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு, ஏசாயா 53வது அதிகாரம் சொன்னது போல, அவரே அடிபட்டார், அவரே வாதிக்கப்பட்டார், அவரே அப்படி ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருந்தது. ஆகவே தான் இந்த 2வது 3:14 பார்க்கும் பொழுது, தேவனாகவே இருந்தவர் தேவனாகவே இருந்துவிட்டால் இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட இந்த பெரிய காரியத்திலிருந்து அவனை, இந்த கேட்டாஸ்ட்ரோபி என்று சொல்வார்கள், ஒரு பயங்கரமான காரியத்திலிருந்து அவனை மீட்க முடியாது. ஆகவே ஒரு மனிதனாக வந்து மனித உருவெடுத்து மனிதன் என்னென்ன காரியங்களெல்லாம் கடந்து போவானோ அவனுடைய பலவீனங்களை எல்லாம் தாம் சுமந்தவராக கடந்து சென்றார். கடைசியாக இன்னொரு 3:16 நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். கொஞ்சம் ஸ்க்ரீனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 யோவான் 3:16. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். முதல் 2-3-16 பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்தார் என்று பார்க்கிறோம். தேவன் செய்ததுக்கு பரிகாரமாக நாம் மாறுத்தரமாக ஒருவருக்கு ஒருவராக நாம் ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிக முக்கியமான ஒரு காரியம் அல்ல, உயிரை கொடுக்க வேண்டும் அல்ல. நாம் தேவன் தன் சொல்லின அந்த பெரிய அன்பை, அந்த அவருடைய சொல்லி முடியாத அந்த அன்பை நாம் மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவ அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். அந்த தேவ அன்பு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும். அதை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த நேரத்தில் ஒரு சின்ன இந்த தேவன் சொல்லி முடியாத அந்த அருளிய ஈவுக்காக, கிஃப்ட்டுக்காக ஒரு காரியத்தை சிறு பிள்ளைகளுக்காக இந்த கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். 2வது உலகப்போர் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. முதல் உலகப்போர் நடந்தது, அது 2010 அந்த காலங்களில் நடந்தது. 2002வது உலகப்போர் 1939 45 வரை நடந்தது. அதில் 2 தேசங்களெல்லாம் இணைந்து போராடி கொண்டிருந்தாங்க. அதுதான் நேச நாடுகள் என்று ஒன்று சொல்லுவாங்க. அதற்கு எதிராக நாசிகளாக இருந்ததான ஜெர்மனி, ஃபாசிஸ்டாக இருந்ததான இத்தாலி, அதற்கப்புறம் இம்பீரியலிஸ்ட் கண்ட்ரி ஆகிய ஜப்பான், இவர்கள் 3 பேருமாக சேர்ந்து இங்கிலாந்து தேசத்துக்கு விரோதமாகவும் அந்த இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸு இப்படிப்பட்ட தேசங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தாங்க. அப்போ என்னன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் மக்கள் அதில் இறந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. எதிர்கால சந்ததியை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக அந்த இங்கிலாந்தில் உள்ளதான கிரேட் பிரிட்டன் அரசு, சர்ச்சில் அவர்கள் ஒரு
அறிக்கை வெளிவிட்டார்கள். அந்த அறிக்கை என்னவென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த இடத்துல எல்லா பிள்ளைகளும் இறந்து போய்விட்டாங்கன்னா, எல்லாரும் அந்த குண்டு மாறி பொழிந்ததிலே இறந்து போனாங்கன்னாக்கா, அடுத்த தலைமுறை, இப்பொழுது இருக்கிற தலைமுறையிலே யாருமே இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு சட்டம் போட்டாருங்களாம். நம்முடைய எல்லாருடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அதோடு கூட அந்த பிள்ளைகளை சிலர் தத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு போட்ட உடனே அந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், ஒரு எல்லா ஆர்ஃபனேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்ஃபனேஜஸில் கொண்டு வந்து உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் விட்டு விடுங்க, உங்களுடைய பிள்ளைகளை பல இடங்களிலே கொடுத்து நாங்கள் பாதுகாத்து எதிர்காலத்தில் ஒரு சந்ததி உருவாவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று அரசாங்கம் திட்டமிட்டது. இதன்படியாக பார்க்கின்ற வேளையில் நடந்ததான காரியம், அநேகர் ஒரு இப்படிப்பட்டதான பராமரிப்பு இல்லத்துக்குள்ளாக பிள்ளைகளையெல்லாம் கொண்டு வந்து விட்டாங்களாம். அந்த பிள்ளைகளெல்லாம் வந்து இருந்தது, ஒரு எல்லா பிள்ளைகளும் ஒரு 50-60 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து தத்து எடுத்துக்கொண்டு, இந்த பிள்ளை எனக்கு வேணும், அந்த பிள்ளை எனக்கு வேணும் என்று எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை லெஃப்ட் ஓவர். அந்த பிள்ளையை எடுத்துக்கொள்ள ஆளே இல்லை. என்ன பண்ணுவது என்பது தெரியவில்லை. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நல்ல அழகாக இருக்கிற பிள்ளைங்களை, எல்லா பிள்ளைகளிலும் சிறந்ததை அவர்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசியாக ஒரு தம்பதியர் வந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த பிள்ளையை பார்த்த உடனே அவர்களுக்குள்ளாக ஒரு பரிதாபம் வந்தது. இந்த பிள்ளையை எல்லாரும் விட்டுட்டாங்களே, நம்ம விடக்கூடாது என்று சொல்லி அந்த பிள்ளையை எடுத்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த மேற்கத்திய நாடுகளிலே ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகளை இரவு நேரத்தில் நன்றாக குளிப்பாட்டி புதிய அந்த மாற்று உடைகளை போட்டு அந்த பிள்ளையை படுக்க வைத்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த பிள்ளையினுடைய எல்லாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் அப்படியே கலட்டிட்டு அந்த பிள்ளைக்காக அவர்கள் அதை குளிப்பாட்டுவதற்காக ஆயத்தம் பண்ணுகிற வேளையில் ஒரு கவர் ஒன்று இருந்தது. அந்த கவரை உள்ளே பார்க்கும் பொழுது, அந்த கவரை திறந்து பார்த்தா, இந்த கென்னியை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இந்த கிஃப்ட் என்று சொல்லி அந்த கவருக்குள்ளாக இங்கிலாந்து தேசத்துக்கான பவுன் இருக்கிறது அல்லவா, அதில் 10,000 பவுன் அதில் உள்ளே இருந்ததாம். பாருங்கள், அந்த நேரத்தில் அந்த கவருக்குள்ளாக இருந்தது, அவனுடைய பெயர் கென்னி. இந்த கென்னியை, என்னுடைய மகனை யார் பராமரிக்கிறார்களோ, யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு, இல்லாவிட்டால் இந்த பணம் என்று சொல்லி வைத்தார்கள். இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்கிறதுன்னு சொன்னால், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவராக இருந்தால் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு வேணாம் எனக்கு வேணான்னு. ஆனால் அந்த ஒரு குடும்பம் அந்த சிறு பையனை தங்களுக்காக ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை பார்க்கின்ற வேளையில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் காத்து இருந்தது. கிஃப்ட் பாருங்கள், இதுதான் தேவன் சொல்லி முடியாத ஈவு. அந்த கிஃப்ட் அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு கணக்கில் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் ஆகும். அப்படிப்பட்டதான நிலையில் அந்த ஒரு பெரிய வெகுமதி கிடைத்தது. அசட்டை பண்ணப்பட்டிருந்தான், ஒதுக்கப்பட்டிருந்தான். ஆனால் அந்த கிஃப்ட் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குள்ளாக இந்த ஈவு, இல்லாவிட்டால் இந்த வெகுமதி பரிசு கொடுக்கப்படுகிறது. அந்த பரிசு என்னவென்று சொன்னால், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய விடுதலை, அதோடு கூட நித்திய வாழ்வு. இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் மரித்த பின்பு எங்கே போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னவர், நானே நித்திய ஜீவன் என்று சொன்னவர். அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே கூட இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் மத்தியில் சந்தோஷமாக மகிழ்ந்து இருக்கிற வேளையில் இந்த சிந்தனையை நாம் மனதில் வைத்தவர்களாக, சுமந்தவர்களாய் கடந்து செல்வோம்.